வெளியே போய் உட்காருங்க. பார்த்துக்கோ. பிச்சு புடுவேன். இது வேற யாரையும் வெட்டுற மாதிரி இருக்க. பாரு, ஒரு வாரம் வெளியே தம்பி. ஒரு வாரம் வெளியிலே இருந்தாரு. இப்ப அவர் வெளியிலே காண்பில்லாத்தா என்னைய பார்த்த மாதிரி இருக்காத்தா. தூக்கி வெளியே போடாத்தா. என்னைய பார்த்த மாதிரி இருக்காத்தா. அதுதான் அடிக்கிற போக மாட்டேங்குது. எனக்கு சாப்பாடப்பா எனக்கே கம்மியா தான்ப்பா இருக்கு, உனக்கு எல்லாம் இல்ல. எலே ரோசு கூட்டம் பாத்தியால. இன்னைக்கு காலையில இருந்து இது உள்ள இருந்துட்டு போவே மாட்டேங்குது. கொண்டக்கடலை குழம்பு வாயிட வடை சுடும் சங்கம். கொண்டக்கடலை குழம்பு வடைன்னு சொல்லுங்க. நாங்க வடைன்னு சொல்லுவோம். ஒரு காலத்துல வடைய பிச்சு பிச்சு எண்ணெய் சட்டியில போடுவோம். ஜாலியா போச்சு. இருக்கிறது 4 பேர் தான். பிரியாணியா? எனக்கு எங்க பழைய சோறு தான் இருக்கு. எங்க போய் பிரியாணி செஞ்சு சொல்க. அது காட்டுதான் மாமா. நானே இன்னைக்கு கடைக்கு போய் சாப்பிட்டுறதான் பார்த்தேன், காசு இல்ல. ஏத்தா 500 ரூபாய் சோழி முடிச்சேன், 19 சம்பளம். இப்படியே சொல்லிக்கிட்டு புளிவிக்கிட்டு திணிங்க ஊருக்கு. இல்ல என்கிட்ட காசு இல்ல, உங்ககிட்ட செல்லமா வடைன்னு சொல்லுங்க பிரதர். நாங்க சட்னிக்கு விடுதோம். கடையில வாங்கிட்டான், கடையிலனாலும் வாங்கிட்டா அண்ணா. ஏன்னா காசு கொடு, வாங்கிட்டாரு. அந்த கருமம் இருந்தா நாங்களே வாங்க மாட்டோமா? இந்த மனுஷன் இருக்கிற 4 லுங்கி, 2 கிழிஞ்ச பேண்ட், 3 சட்டை, 4 பனியனு, கிழிஞ்ச பனியனு, ஒரு காரு. அது அவருது இல்ல. அப்பெல்லாம் சொல்லுவாரு, நம்பிடுவாங்க. காசு இருந்தா நாங்க சாப்பிட மாட்டோமா? சாப்பிட மாட்டோமா? மச்சான் காசு இல்லைன்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே, நானே இல்லைன்னு சொல்லியிருக்கேன்ல. எவ்வளவு பெரிய தத்துவம். ஓம் முருகா, ஓம் நமச்சிவாயா. என் தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கியா? இன்னைக்கு வேலைக்கு போனியா? கால் எப்படி இருக்குது? வாங்க முருகா. இன்னைக்கு போனேன், இன்னைக்கு போனேன். நல்லா இருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன். கொண்டைக்கடலை குழம்பு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓம் முருகா வாங்க. சஷ்டிகல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சாப்பிட்டாச்சுங்களா நீங்க? ஹாய் அம்மா, வாங்க பார்வதிமா. என்ன பண்றீங்க? சாப்பிட்டாச்சுங்களா? 17வது லைக். தேங்க்யூமா. புதுசா வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கப்பா, லைக் பண்ணி விடுங்க. அப்பா ஏன் எங்க அம்மாண்ட படி. அப்பா எங்க அம்மாண்ட படி. ஆமா துரை, எப்படி அடிபட்டுச்சு? அடிப்படலப்பா, நானே போய் காலை கொண்டு இடிச்சுட்டேன்ப்பா. அது மேல பழி போடல. நான் கொழுப்படுத்து போய் காலை கொண்டு உதைச்சா அதுல ஒரு பிசு இருந்து லைட்டை கீழ்ச்சி விட்டுருச்சு, அவ்வளவுதான். இங்க வெயில் கொழுப்பு கொழுப்புன்னு சொல்லுவாங்கல்ல. மழையே இல்ல தம்பி. அங்கனால உங்க ஊர்ல பரமக்குடியில 2 தடவை மழை பெஞ்சிச்சு. சென்னையில மழையே இல்ல, வெயில் ஜாஸ்தி. டைம் இல்ல புஷ்பா, டைம் இல்ல. நான் வந்த நேரம் மழை இல்லை அம்மா. அதான தம்பி. நல்லது நினைங்க. திட்டுவேன், உடம்பெல்லாம் திட்டுவேன். நீ வந்த மழை உணர்ந்துட்டா இங்க காடு பேர்லாம் கிடக்கு, இப்படி கிடக்கு, தண்ணி அடிக்க போக முடியல, ஒரு வேலை வெட்டிக்கு போக முடியல, முகத்துல முடிச்சா எல்லாம் நாசமா போச்சு பிடிப்பாங்க. நல்லது நினைச்சுக்கோங்க. சரியாயிட்டு பாப்பா, சரியாயிட்டுரா தங்கப்பிள்ள, சரியாயிட்டு. இன்னைக்கு நைட்டு வேலைக்கு போகணும் பாப்பா. என்ன ஒர்க் வச்சாச்சு. இந்த கருவாப்பையில கடிக்குது என்னைய. நீ திட்டாதா, நீ அவனை திட்ட மாதிரி என்ன திட்ட பத்தியா? இல்ல உன்ன திட்டல. சின்னவன் ஒரு சின்னவன். இவன் கடிக்கிறாங்க. என் கல்லு, என் கருப்பு வைரம். அப்படின்னா அத்தா கருவாப்பையில காட்டு அத்தா. சான்ஸ்ல போட்டிருக்கல. கருப்பு நீலா நீதான் கலங்குவது துளி துளியா கண்ணீர் விடுவதையே இந்த மானே மாங்குயிலே